சிக்கன் மோமோஸ் வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த ஷார்ட்ஸ்லயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். சிக்கன் இல்லாமலேயும் செய்யலாம். இது சிக்கன் வச்சு செஞ்சு காட்டியிருக்கிறேன். 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். கியூப் சைஸ் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேப்சிகம், கேரட், பச்சை பட்டாணி இதெல்லாமே சேர்த்துருக்கிறேன். இது கூட பொடியாக நறுக்கின கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் இதெல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். முட்டை வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் முட்டை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா ஊறிடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஓவல் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங்ஸ்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சென்டரில் வச்சுக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சீஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மோமோஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஷேப்பில் ஃபோல்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்ஸ் கூடவே சீஸ் சேர்த்து பண்ணுறதுனால இது ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்ல சீஸியாக இருக்கும். வெறும் ஸ்கிராம்பிள்ட் எக் மட்டும் வச்சு கூட பண்ணலாம். வெறும் வெஜிடபிள்ஸ் கூட வச்சு பண்ணலாம். உங்களோட விருப்பப்படி நீங்கள் ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண எல்லாத்தையும் இட்லி பிளேட்டில் வச்சு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். ரொம்ப சூப்பராக மோமோஸ் ரெடி ஆயிரும். மோமோஸ்க்கு ஷீட்டை தேய்க்கும் போது நல்லா தின்னா தேய்ச்சிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்பைசியாக ஒரு சட்னியோட டிப் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.